கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத பாட வகுப்பிலே நாம் 1 மற்றும் 2 நாளாகம புத்தகங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த புத்தகத்துக்கு நாளாகம புத்தகங்கள் என்கிறதான பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. எபிரேய வேதாகமத்தில் இந்த புத்தகத்துக்கு ஹயாமிங் என்கிறதான ஒரு பெயர் இருக்கிறது. ஹயாமிங் அப்படின்னு சொன்னா காலங்களின் புத்தகம் என்ற அர்த்தம். காலங்களின் புத்தகம் என்ற அர்த்தம். இந்த நாளாகம புத்தகத்தில் ஆதாம் துவங்கி யூதர்கள் சிறையிருப்பிலிருந்து பின் வந்த அந்த காலகட்டத்திலே நடந்த வரலாறுகளை மிகவும் தெளிவாக யூதர்களுடைய வம்சவழி அட்டவணையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த புத்தகத்துக்கு காலங்களின் புத்தகம் அல்லது நாளாகம புத்தகம் என்கிறதான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனித இன ஆரம்பத்திலிருந்து, அதாவது ஆதாமிலிருந்து சிறையிருப்புக்கு பின் யூதர்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த அந்த காலம் வரைக்கும் நடந்த சரித்திர சம்பவங்களை மிகவும் துல்லியமாக இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால இந்த புத்தகத்துக்கு காலங்களின் புத்தகம், நாளாகம புத்தகம் என்ற பெயர் வழங்கப்பட்டு இருக்கிறது. எபிரேய வேதாகமத்தில் இந்த 2 புத்தகங்களும் ஒரே புத்தகமாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் எபிரேய வேதாகமத்தை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்கிற அந்த காலகட்டத்தில் இந்த ஒரே புத்தகத்தை மிகவும் எளிய முறையில் நாம் படிக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு ஆண்டவருடைய ஆளுகையோடு 1 மற்றும் 2 நாளாகமம் என்று 2 புத்தகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1 நாளாகம புத்தகத்தினுடைய புள்ளி விவரங்கள்: அதிகாரங்கள் 29, வசனங்கள் 942, வரலாற்று தொடர்புடைய வசனங்கள் 927, எச்சரிக்கைகள் 30, கட்டளைகள் 53, கேள்விகள் 19, வாக்குத்தத்தங்கள் 9, தேவனிடமிருந்து சிறப்பு செய்திகள் 8. 2 நாளாகம புத்தகத்தினுடைய புள்ளி விவரங்கள்: அதிகாரங்கள் 36, வசனங்கள் 822, வரலாற்று தொடர்புடைய வசனங்கள் 583, எச்சரிக்கைகள் 42, கட்டளைகள் 45, வாக்குத்தத்தங்கள் 8, தேவனிடமிருந்து சிறப்பு செய்திகள் 21, கேள்விகள் 47. யூதர்களுடைய பாரம்பரியம் மற்றும் வேத ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்துப்படி இந்த நாளாகம புத்தகங்கள் வேத பாரகனாகிய எஸ்ராவினால யூதர்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த பிறகு கிமு 450 420 இடைப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 நாளாகம புத்தகம் 36வது அதிகாரம் 21, 22 வசனங்களையும், எஸ்ராவின் புத்தகம் 1வது அதிகாரம் 1, 2 வசனங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரே உரை நடையில இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நாளாகம புத்தகங்கள் எஸ்ராவினால எழுதப்பட்டிருக்கிறது என்று ஆதாரபூர்வமாக கூறப்படுகிறது. 1 மற்றும் 2 நாளாகம புத்தகத்தில் பதிவிடப்பட்டிருக்கிற வரலாற்று நிகழ்வுகள் சிறையிருப்புக்கு முந்தின காலகட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை சிறையிருப்புக்கு பின் சிறையிருப்பின் காலகட்டத்திலிருந்து திரும்பி வந்த அந்த யூதர்கள் அவர்களுடைய முன்கால சரித்திரத்தை
அறிந்து கொள்ளும்படிக்கு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. பிசி 457 இருந்து 458 இடைப்பட்ட காலகட்டத்தில் பாபிலோனிலிருந்து இரண்டாவது கட்டமாக எஸ்ராவின் தலைமையில ஒரு பெரிய கூட்டம் தங்களுடைய தாய் நாடாகிய இஸ்ரவேலுக்கு வருகிறார்கள். அந்த சிறையிருப்பின் காலகட்டத்தில் இருந்த அந்த யூதர்கள் தேவனுடைய திட்டத்தையும் அவர்களுடைய லட்சியத்தையும் இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சரியான ஒரு புரிதல் அவர்களுக்கு இல்லை. அதாவது எரேமியா தீர்க்கதரிசியினால ஆண்டவர் இவர்கள் சிறையிருப்பின் காலத்துக்குள்ளாக போகிறதுக்கு முன்பாக தீர்க்கமாக 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவாக பேசுறாரு. அதே போலவே இவர்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. 70 ஆண்டுகள் இவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறனால தேவனுடைய திட்டம் என்னது, அவர்களுடைய தேசத்தை குறித்ததான திட்டம் என்ன, தேவாலயத்தை குறித்ததான திட்டம் என்ன, இனி எங்களுக்கு என்ன நடக்கும், நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு, ஒரு புரிதல் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற அந்த சிறையிருப்பிலிருந்து பின் திரும்பி வந்த அந்த யூதர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய அந்த ஆலயத்தை குறித்ததான காரியத்திலையும் உறுதியான ஒரு ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை உருவாக்கும்படிக்கு தான் இந்த நாளாகம புத்தகத்தை வேதபாரகனாகிய எஸ்ரா மூலமாக கர்த்தர் எழுதி யூதர்களுக்கு கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த நாளாகம புத்தகம் யூதாவின் 500 வருட சம்பவங்களை குறிப்பிடுகிற புத்தகமாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இந்த நாளாகம புத்தகத்தை எழுதுவதற்காக எஸ்ரா அநேக பிற புத்தகங்களை பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இந்த நாளாகம புத்தகத்தை நாம் வாசிக்கும் பொழுது சாமுவேலின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சில சரித்திர நிகழ்வுகள், ராஜாக்களின் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சில சரித்திர நிகழ்வுகள், இவைகள் எல்லாம் மீண்டும் இந்த நாளாகம புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த நாளாகம புத்தகத்தை எழுதுவதற்காக எஸ்ரா பிற அநேக புத்தகங்களை பயன்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக சாமுவேல் மற்றும் ராஜாக்களின் புத்தகத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். வம்ச வரலாற்றை தொகுப்பதற்காக பஞ்சாகமங்களை, பெண்டடூக்கு, அந்த 5 ஆகமங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இன்னும் சில வம்ச அட்டவணைகளை அவர் பயன்படுத்துவதற்காக சில வம்ச அட்டவணைகள் அடிப்படையில் உள்ள சில புத்தகங்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். 1 நாளாகமும் 7வது அதிகாரம் 9-10 வசனங்களில் வம்ச அட்டவணைகள் என்கிறதான ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. இன்னும் அடுத்தபடியாக 2 நாளாகமும் 27:7, 35, 27, 36வது அதிகாரம் 8வது வசனம், இவைகளை நாம் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் மற்றும் யூத ராஜாக்களின் புத்தகத்தை எஸ்ரா பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னும் 1 நாளாகமும் 29, 29 மற்றும் 30 வசனங்களின் அடிப்படையில் சாமுவேல் மற்றும் நாத்தான், காத் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்தை இந்த எஸ்ரா பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. 2 நாளாகமும் 12வது அதிகாரம் 15வது வசனத்தின் அடிப்படையில் தீர்க்கதரிசியாகிய செமாயாவின் புத்தகத்தை பயன்படுத்தி இருக்கிறார். 2 நாளாகமும் 12வது அதிகாரம் 15வது வசனத்தின் அடிப்படையில் ஞான திருஷ்டிக்காரனாகிய இத்தோவின் புத்தகத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த எஸ்ராவினுடைய முக்கிய நோக்கம் என்ன என்று சொன்னால், இந்த சிறையிருப்பின் காலகட்டத்திலிருந்து திரும்பி வருகிற இந்த யூதர்களுக்கு சரியான ஒரு கால
வருஷ அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய சரித்திரத்தில் நடந்த அந்த சரித்திர நிகழ்வுகளை தொகுத்து கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த எஸ்ராவினுடைய ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இருந்தது. அதற்காக இந்த எஸ்ரா அநேக புத்தகங்களை அவர் படித்து உண்மையான காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு தொகுத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம்தான் இந்த நாளாகம புத்தகமாக காணப்படுகிறது. இனி நாளாகம புத்தகங்களுக்கும் ராஜாக்களின் புத்தகங்களுக்கும் இடையே உள்ள சில வித்தியாசத்தை நம்ம பார்க்க போகிறோம். ராஜாக்களின் புத்தகம், அதாவது 1 மற்றும் 2 ராஜாக்களின் புத்தகம் சிறையிருப்பின் ஆரம்பத்தில் எழுதப்பட்டவை. சிறையிருப்பின் ஆரம்பத்தில் எழுதப்பட்டவை. ஆனால் 1 மற்றும் 2 நாளாகம புத்தகம் சிறையிருப்பிலிருந்து திரும்பிய பின் எழுதப்பட்டவை. ராஜாக்களின் புத்தகம் தீர்க்கதரிசியாகிய எரேமியானால் எழுதப்பட்டிருக்கிறது. நாளாகம புத்தகம் ஆசாரியன் வேதபாரகனாகிய எஸ்ராவினால் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் புத்தகத்தில் பூலோக காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள் அவைகளை அதிகமாக எழுதப்பட்டிருக்கும். ஆனால் நாளாகம புத்தகத்தில் பரலோக காரியங்களை, மேலான பரலோகத்துக்குரிய தேவனுக்குரிய இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக எழுதப்பட்டிருக்கும். ராஜாக்களின் புத்தகத்தில் இஸ்ரவேல் மற்றும் யூதா குறித்த விவரங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். 2, அதாவது யூதா ராஜ்யத்தையும் இஸ்ரவேல் ராஜ்யத்தையும் குறித்து 2 ராஜ்யத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நாளாகம புத்தகத்தில் யூதாவை குறித்து தான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கும். இஸ்ரவேலை குறித்து ஆங்காங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் யூதாவை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். இனி 5வதாக, அடுத்தபடியாக ராஜாக்களின் புத்தகத்தில் அரசியல் மற்றும் ராஜாக்கள் சார்ந்த விவரங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். நாளாகம புத்தகத்தில் தேவாலயம் மற்றும் ஆசாரிய ஊழியம் இவைகளை சார்ந்த விவரங்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். ராஜாக்களின் புத்தகத்தில் சிறையிருப்பின் ஆரம்ப கால விவரங்களுடன் முடிவடைகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் நாளாகம புத்தகத்தில் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த அந்த யூதர்களுடைய அந்த ஆரம்ப கால விவரங்களுடன் இந்த நாளாகம புத்தகம் முடிவடைகிறதை பார்க்க முடிகிறது. இந்த சிறையிருப்பின் காலகட்டத்தில் இருந்த யூதர்களுக்குள்ள சில மாற்றங்கள் வந்ததை, ஆவிக்குரிய மாற்றங்கள் வந்ததை நாம் சரித்திரத்தில் பார்க்க முடியும். 1வது, அவர்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து அவர்களுடைய யெகோவா தேவனை அதிகமாக தேட ஆரம்பித்தார்கள். இந்த யூத ஜனங்கள் அந்த சிறையிருப்புக்கு, பாபிலோன் நாட்டுக்கு அடிமையாக போவதற்கு பிரதான காரணம் என்ன என்று சொன்னால் விக்கிரக வழிபாடு. ஆனால் இவர்கள் சிறையிருப்புக்கு போன பிறகு இந்த 70 ஆண்டுகளில் இவர்கள் விக்கிரக ஆராதனையை விட்டு விலகி உண்மையுள்ள அவர்களுடைய தேவனை தேட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு நியாயப்பிரமாணத்தை படித்து நகல்கள் எடுக்க கூடிய வேத பாரகர்கள் அதிகமாக தோன்றினார்கள். சிறையிருப்புக்கு முன் காலகட்டத்தில் நியாயப்பிரமாணத்தை, வேதத்தை மதிக்கிறவர்கள் குறைவு. அதிகமாக தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை, நியாயப்பிரமாணத்தை, வேதத்தை மதிக்கலை. ஆனால் சிறையிருப்பின் காலகட்டத்தில் வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சிறையிருப்பின் காலத்தில் வேதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு கரிசனை யூதர்களுக்கிடையில் எழுந்ததை நாம் பார்க்க முடியும். இனி இந்த சிறையிருப்பின் காலகட்டத்தில் ஆங்காங்கே சிதறி இருந்த யூதர்கள் சிறு சிறு குழுக்களாக ஆராதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிறையிருப்புக்கு முன் அந்நிய தேவர்களை சேவித்து, அந்நிய தேவர்களுக்கு கோயில்களை கட்டி பலி செலுத்தினாங்க. ஆனால் சிறையிருப்பின் காலகட்டத்தில் இவர்கள் சிறு சிறு குழுக்களாக கூடி, அதாவது அவர்களுக்கு இப்போ தேவாலயம் இல்லை. தேவாலயம் நேபுகாத்நேச்சரால
நெருப்பு வைக்கப்பட்டு அது அழிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அவர்களுக்கு தேவாலயம் இல்லை. அதனால ஆங்காங்கே ஜெப ஆலயங்களை அவர்கள் கட்டி அங்கே தேவனை ஆராதிக்க தொடங்கினதை பார்க்க முடிகிறது. இனி அடுத்ததாக நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் யூதர்களுக்குள்ள பெருகி இருக்கிறது. அதற்காக தான் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் வேத பாரகர்களை அந்த நாட்கள்ல எழுப்பி இருக்கிறார். அதுல ஒரு வேத பாரகர் தான் எஸ்ரா. அப்போ சிறையிருப்பின் காலகட்டத்தில் இப்படிப்பட்ட அநேக ஆவிக்குரிய மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. இனி இந்த முதலாம் நாளாகம புத்தகத்தை 2 பிரிவாக பிரித்து நம்ம படிக்கலாம். முதலாவது பிரிவு அதிகாரம் 1 1வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் 44வது வசனம் வரைக்கும். இது முதல் பிரிவு. இந்த பிரிவை நம்ம ஆதாம் முதல் சவுல் வரை உள்ள வம்ச வரலாறு என்று அழைக்கலாம். ஆதாம் முதல் சவுல் வரை உள்ள வம்ச வரலாறு. இந்த பிரிவில் நம்ம அதிகமாக வம்ச வரலாறுகளை குறித்து படிக்க முடிகிறது. எஸ்ராவை கொண்டு ஆண்டவர் ஆதாமிலிருந்து சவுல் வரைக்கும் உள்ள வம்ச வரலாறை அழகாக துல்லியமாக எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. 1 ஆதாமுடைய வம்ச வரலாறு 1வது அதிகாரம் 1-27. 2வது ஆபிரகாம் 1வது அதிகாரம் 28-54. 3வது இஸ்ரவேலை குறித்த வரலாறு 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அடுத்தபடியாக யூதாவை குறித்த வரலாறு 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 55வது வசனம். அடுத்ததாக தாவீதை குறித்ததான வரலாறு 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 24வது வசனம். அதுக்கு பிறகு இஸ்ரவேல் கோத்திரத்தார் அவர்களை குறித்ததான வரலாறு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது அதிகாரம் 40வது வசனம் வரைக்கும். அடுத்தது சிறையிருப்பிலிருந்து திரும்பிய கோத்திரத்தார், ஆசாரியர், லேவியர் அவர்களுடைய வரலாறு 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும். அடுத்ததாக சவுலுடைய வரலாறு 9வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும். அப்போ இது முதல் பிரிவில் ஆதாம் வரலாறு தொடங்கி சவுலுடைய அந்த வம்ச வரலாறு வரை பதிவிடப்பட்டிருக்கிறது. 2வது பிரிவு தாவீதின் அரசாட்சி அல்லது தாவீதினுடைய சரித்திரம் என்றும் சொல்லலாம். 1வது நாளாகவும் 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 29வது அதிகாரம் 30வது வசனம் வரைக்கும். இந்த பிரிவில் சவுலுடைய மரணத்துக்கு பிறகு தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறது. தாவீதினுடைய வெற்றி, மீண்டும் உடன்படிக்கை பெட்டிய இஸ்ரவேலுக்குள்ள எருசலேமில் கொண்டு வருதல், எருசலேமை ஆராதனையின் மைய ஸ்தலமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தாவீது எடுத்த முயற்சிகள், லேவியர், ஆசாரியர், பாடகர் அமைப்பு மற்றும் தாவீதினுடைய கடைசி கால சரித்திரங்களை சுருக்கமாக இந்த பகுதியிலே, இந்த பிரிவிலே கூறப்பட்டிருக்கிறது. இன்னும் அடுத்ததாக 2 நாளாகமம் புத்தகம். 2 நாளாகமம் புத்தகத்தை 2 பிரிவாக பிரித்து நம்ம படிக்கலாம். 1வது சாலமோனின் ஆட்சி 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும். இந்த வேத பகுதியில் அதிகாரங்களில் அதிகமாக சாலமோனை குறித்தும் அவனுடைய ஆட்சியை குறித்தும் கூறப்பட்டிருக்கிறது. சாலமோனின் ஆட்சி, அவனுடைய ஆட்சியில் இருந்த சமாதானம், அவனுடைய ஆட்சி காலத்தில் இருந்த வல்லமை, ஞானம், செழிப்பு,
கீர்த்தி, சாலமோன் தேவனுக்காக கட்டின தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுதல், தேவாலயத்தில் ஆராதனை. அப்போ இது போன்ற காரியங்கள் சாலமோனுடைய ஆட்சி, சாலமோன் தேவனோடு கூட ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நெருக்கமாக இருந்தான், ஆலயம் கட்டுதல், ஜெபம், இது போன்ற காரியங்களை இந்த முதலாவது பிரிவிலை பார்க்க முடிகிறது. இரண்டாவது பிரிவில் யூதாவின் ராஜாக்களை குறித்து பார்க்க முடிகிறது. யூதாவின் ராஜாக்களை குறித்து பார்க்க முடிகிறது. சாலமோனுடைய மரணத்துக்கு பிறகு இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிளவுபடுகிறது. ஒன்று வடக்கு ராஜ்யம் என்றும் இரண்டாவது தெற்கு ராஜ்யம் என்றும் அறியப்படுகிறது. அதாவது தெற்கு ராஜ்யம் யூத ராஜ்யம் என்றும் வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ இந்த இரண்டாவது நாளாகம புத்தகத்தில் அதிகமாக எந்த ராஜ்யத்தை குறித்து விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, தெற்கு ராஜ்யமாகிய யூதயாவை குறித்து அதிகமாக விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுடைய மகனுடைய ரெகபெயாவினுடைய ஆட்சியில தொடங்குகிறது. 10வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு பிறகு அவனுக்கு பின் யூதயாவை ஆண்ட அநேக ராஜாக்களுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் ஆவிக்குரிய எழுப்புதலை குறித்தும் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யூத ராஜ்யத்தில் எழும்பின அநேக யூதர்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறத இந்த புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. அதுல கிட்டத்தட்ட ஒரு 5 ராஜாக்கள் முக்கியமான ராஜாக்களாக காணப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய அந்த ஆட்சி காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் கர்த்தர் எழுப்புதலையும் ஆவிக்குரிய அசைவையும் சீர்திருத்தலையும் கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது. அதுல 1வது ராஜா ஆசா. 14வது அதிகாரம் இந்த அதிகாரம் அந்த அதிகாரத்துல எல்லாம் இந்த அவனுடைய மூலமாக வந்த அந்த எழுப்புதலை குறித்து பார்க்க முடிகிறது. அதுக்கு பிறகு யோசபாத் 17வது அதிகாரம் அதிலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும் யோசபாத் மூலமாக தேவன் கொண்டு வந்த அந்த எழுப்புதல் அதை பார்க்க முடிகிறது. 3வதாக யோவாஸ் மூலமாக வெளிப்பட்ட எழுப்புதல் 23வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 24வது அதிகாரம் 27வது வசனம் வரைக்கும். அதுக்கு பிறகு எசேக்கியா 29வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 32வது அதிகாரம் 33வது வசனம் வரைக்கும். கடைசியாக 5வதாக யோசியா 34வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 35வது அதிகாரம் 27வது வசனம் வரைக்கும். அப்போ யூதயாவில் ஆண்டவர் சில ராஜாக்களுடைய காலகட்டத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் எழுப்புதலையும் மறுமலர்ச்சியும் கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது. கடைசியாக இந்த 2 நாளாகும் புத்தகம் எதுல முடிவடைகிறது அப்படின்னு சொன்னா, பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் சிறை இருப்பில் இருந்த யூதர்களை அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு நீங்க போகலாம், நீங்க ஆலயத்தை கட்டலாம், நீங்க சமாதானத்தோடு வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறாரு. அதோட இந்த நாளாகமம் புத்தகம் முடிவடைகிறதை பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு வசனம் கடைசியாக இந்த நாளாகமம் புத்தகம் 36வது அதிகாரம் அதனுடைய 21 அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்யமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப 70 வருடம் யூதர்கள் பாபிலோன் நாட்டில் சிறையிருப்புல இருக்கிறாங்க. சரியாக ஆண்டவர் எரேமியாவினால உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் சரியாக 70 வருஷம் முடிகின்ற பிறகு ஆண்டவர் அந்த யூதர்களை
மறுபடியும் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு அனுப்புவதற்காக ஆண்டவர் பெர்சிய நாட்டின் அந்த ராஜாவாகிய கோரேசையை எழுப்புறதை பார்க்க முடிகிறது. 22வது வசனத்தில் எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி யூத ஜனங்களை சமாதானத்தோடு அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு போகும்படிக்கு ஒரு அனுமதியை, ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஏவுதல் குறித்து 3 காரியங்களை பார்க்க முடிகிறது. ஒன்று மனிதனால் ஏவப்படுதல், மனிதனால் ஏவப்படுதல். இரண்டாவது சாத்தானால் ஏவப்படுதல். மூன்றாவது தெய்வனால் ஏவப்படுதல். ஒன்று மனிதனால் ஏவப்படுதல், அதாவது 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 9வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாய் பாவம் செய்ய மனாசே அவர்களை ஏவிவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷனால் ஏவப்படுதல் சில நேரங்களில் பாவத்தை செய்யும்படிக்கு அது நம்மளை வழி நடத்தும். மனாசே இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்யும்படிக்கு ஏவிவிட்டதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக சாத்தானால் ஏவப்படுதல். தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியில சாத்தான் தாவீதை ஏவுகிறான். சாத்தான் தாவீதை ஏவுகிறான். 1 நாளாகவும் 21வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீது தேவனுடைய மனுஷன்தான், தேவனுடைய சித்தத்தை செய்தவன் தான். ஆனாலும் அவன் ஆவிக்குரியவனாக இருந்தாலும் அவனையும் சாத்தான் ஏவுனதை பார்க்க முடிகிறது. 3வது ஏவல் தேவனால் ஏவப்படுதல். இது மிக மிக முக்கியமானது. மனிதனால் ஏவப்படுதல் நமக்கு அநேக வேளைகளில் கண்ணியை வருவிக்கும். சாத்தானால் ஏவப்படுதல் 100% அது கண்ணியை தான் வருவிக்கும். அப்போ சாத்தான் ஏவுறான் அப்படின்னு சொன்னா நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்க தாவீதை குறித்து, அதாவது இப்போ தாவீது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா அவன் தேவனிடத்தில் விசாரிக்கிறவனாக இருந்தான். விசாரிச்சுட்டு தான் எல்லாத்தையும் செய்வான். நம்ம இந்த சாமுவேலின் புத்தகத்தில் படிக்கும் பொழுது அவன் 7 விசாரிப்பு செய்கிறத பார்க்க முடிகிறது. 7 விதமான விசாரிப்பு. 1வது விசாரிப்பு 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 1-3. 2வது விசாரிப்பு 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8-9. 3வது விசாரிப்பு 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 1-2. 4வது விசாரிப்பு 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 17-21. 5வது விசாரிப்பு 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 22-25. 6வது விசாரிப்பு 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 21வது அதிகாரம் 1வது வசனம். ஆனா 7வதாக பாருங்க, 7வதாக சாத்தான் சாத்தான் தாவீதை ஏவுகிறான். பிசாசு தாவீதை ஏவுகிறான். நீ ஜனங்கள் எல்லாம் தொகையிடு, கணக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏவுகிறான். ஆனா 7வதாக தாவீது தேவனிடத்தில் விசாரிக்கிறதுல அவன் அவன் தவறிவிட்டான். சாத்தான் ஏவுகிறான். ஆனா இவன் தேவனிடத்தில் போய், ஆண்டவரே
அது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விசாரிக்காதனால அவன் சாத்தானுடைய ஏவுதலுக்கு உட்பட்டு பாவம் செய்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால ஆண்டவர் கோபமடைந்து அநேக இஸ்ரவேல் ஜனங்களை வாதையினால கொன்று போட்டார், பட்டயத்தினால கொன்று போட்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்ப மனிதனுடைய ஏவுதல் பாவத்தில் கொண்டு விடும். சாத்தான் ஏவுதல் கொலையிலையும் சாபத்திலையும் சங்காரத்திலையும் கொண்டு விடுகிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவது ஏவுதல் வந்து தேவனால் ஏவப்படுதல். இது வந்து மிக மிக முக்கியமானது. இங்க பெர்சியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது தேவன் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை அவனுடைய ஆவியை ஏவினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி கோரேசின் ஆவியை தேவன் ஏவினதுனால அந்த கோரேசை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்ததை நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், தேவன் சொல்றாரு, கோரேசை குறித்து சொல்றாரு, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு. அப்போ அன்பானவர்களே, மனுஷனால் ஏவப்பட்டால் சில நேரங்களில் பாவத்தில் கொண்டு முடியும். பிசாசினால் ஏவப்பட்டால் மிகப்பெரிய ஒரு சேதத்தில் கொண்டு போய் முடியும். ஆனால் தேவனால் ஒரு மனிதன் ஏவப்பட்டான் அப்படின்னு சொன்னா அவன் தேவனுக்கு பிரியமானதெல்லாம், தேவனுக்கு சித்தமானதெல்லாம் நிறைவேற்றுகிறதுல கொண்டு முடியும் என்று சொல்லி இந்த 2 நாளாகும் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தின் அடிப்படையில் பார்க்க முடிகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேதப்பாட வகுப்பிலே 1 மற்றும் 2வது நாளாகம புத்தகத்திலிருந்து மேலோட்டமாக சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். தொடர்ந்து அடுத்த வகுப்பிலே எஸ்ரா புத்தகத்திலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.